ஹாய் வீவர்ஸ், கடாய் சூடான உடனே தேங்காய் எண்ணெய் விட்டு ஒன்றுக்கு பாதியாக கட் பண்ண மஷ்ரூமை போட்டு அது கூட கொஞ்சம் உப்பையும் போட்டு மஷ்ரூம்களுடைய தண்ணி நல்லா சுருள வத்தி வந்த பிறகு மஷ்ரூம் நல்லா வெந்துருங்க. அதை வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு திரும்பவும் அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு குழம்புக்கு திக்னஸ் கிடைக்கிறதுக்கு சின்ன உள்ளி பூண்டை லைட்டாக வதக்கி விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி ஸ்பைசஸை சேர்த்துட்டு 2 தக்காளியும் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி எல்லாம் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போறது வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து கிளறிட்டு சூடு ஆறுன பிறகு நைஸா அரைச்சி எடுத்துடணும். மறுபடியும் அதே கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் போடணும்ல. உருளைக்கிழங்க ஸ்கொயர் டைப்பா கட் பண்ணி குழம்பு வைக்கிறோன்னு முடிவு பண்ணி குழம்புக்குள்ள போட்டேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அரைப்பையும் ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமையும் சேர்த்து குழம்பு கொதிக்க விடணும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு தீய மீடியமா வச்சுட்டு 3 முட்டையை உடைச்சி சேர்த்துருக்கிறேன். இப்போ 3 வகையான குழம்பு ஒரே குழம்பாட்டு உள்டாவா செய்து முடிச்சாச்சு. என்னன்னு பாக்குறீங்களா? முட்டை குழம்பு, உருளைக்கிழங்கு குழம்பு, மஷ்ரூம் குழம்பு. எப்படி? என்னோட ஐடியா சூப்பரா இருக்குல்ல? வேற